வணக்கம். மனிதர் உணர முடியா காதல் எபிசோட் 13. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சலீமிற்கு வீட்டிற்கு செல்லவே மனமில்லை. அப்துல் என்னடா பண்ணுறது என்று கேட்டான் சலீம். ஒன்று பண்ணு, நேரம் பார்த்து விஷயத்த சிஸ்டர்கிட்ட சொல்லிடு, அவங்க புரிஞ்சுக்குவாங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று அப்துல் கூறியதும், என்னடா சொல்கிற அப்துல்? நித்யாட்டையா? அதுவும் நான் போய் சொல்லணுமா? அவளால் அதை எப்படி தாங்கிக்க முடியும்? அவள் நினச்சிட்டு இருக்கா, தன்னை தவிர்த்து என் மனசில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. அப்படி இருக்கும்போது நான் எப்படிடா சொல்கிறது அப்துல்? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நித்யாவை நான் நேசித்த அளவு நான் யாரையும் நேசித்ததில்லை, இனி நேசிக்க போகிறதும் இல்லை. கதிஜாவை என்னால் மறக்க முடிஞ்சது. நித்யா தான் நான் வாழ்கிறதுக்கு காரணமே. அவள் மனசு அவ்வளவு தூய்மையானதுடா, அதில் என்னை தவிர்த்து யாருமே இல்லை என்று சலீம் கலங்கினான். அப்துல் என்ன சொல்வதென்று புரியாமல் சலீமை பார்த்து கஷ்டப்பட்டான். சரிடா, நான் வீட்டுக்கு போகிறேன், மணி 7 ஆயிடுச்சு, நித்யா தேடுவா என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் வந்தான். அறைக்குள் சென்றான். நித்யா லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் அருகே அமர்ந்து அவளது தோளில் சாய்ந்து கையை பிடித்து கொண்டான். நித்யா அவனது கன்னத்தில் கை வைத்து, என்னாச்சு சலீம், ஏன் இவ்வளவு டல்லாக இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா என்றாள். ஒன்றுமில்லை, கொஞ்சம் நேரம் நான் உன்னோட இருக்கணும், நீ வேலையை பாரு என்றான். நித்யாவிற்கு அவனை பார்க்க ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன், என்னவாக இருக்கும் என்று யோசித்தபடி வேலையை பார்த்தார். சலீமின் கண்கள் கலங்கியது. நித்யா, என்னை மன்னிச்சிரு, என்னால் உன்னிடம் உண்மையை கூற முடியாது என்று நினைத்தபடி இருந்தான். சற்று நேரம் சென்றது. சலீம் சலீம் என்று மகிழா அழைத்ததை கேட்டு வரேம்மா என்று எழுந்தான். என்னம்மா என்றான். எங்கடா போயிருந்த இவ்வளோ நேரம்? இந்த கதீஜா வேற நீ எங்கே போனேன்னு என்னை வேலை பார்க்கவே விட மாட்டேங்கிறா என்று கூறும்போதே கதீஜா சலீம் என்று அவனது கையை பிடித்தாள். சலீம் சட்டென்று அவளது கையை விட்டு தள்ளி நின்றான். வா சலீம், பின்னால் போய் கொஞ்ச நேரம் பேசலாம் என்றாள். சலீம் கதீஜாவை விரும்பிய விஷயம் லுப்னாவை தவிர வீட்டில் வேறு யாருக்கும் தெரியாது. சலீம் அவள் பின்னால் சென்றான். சலீம், என்னடா, நான் உன்னை பார்க்க எவ்வளவு ஆசையாக வந்தேன், நீ என்னன்னா ரொம்ப தான் பண்ணிக்கிற என்றாள் கதீஜா. சலீம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். கதீஜா அவன் அருகில் வந்து மறுபடியும் அவனது கையை பிடித்தாள். கதீஜா, எதா இருந்தாலும் தள்ளி நின்று சொல்லு என்றான் சலீம். ஏன், நான் உன்னை தொடக்கூடாதா? அந்த அளவுக்கு நான் உனக்கு அந்நியமாக போயிட்டேனா என்று கண் கலங்கினாள். சலீம் செய்வதறியாது தவித்தான். எதுக்கு இப்போ அழுகிற கதீஜா? நான் பழைய சலீம் இல்லை. நான் தேடி வந்தப்ப நீ என்னை விட்டு விலகி போயிட்ட. விலகின நாம் விலகினதாவே இருப்போம். நீ என் மாமா பொண்ணு, அந்த முறையில் நீ என்னிடம் பேசலாம். அதை தவிர்த்து பழசெல்லாம் மறந்துடு என்று சலீம் கூறியதும், எப்படிடா உன்னால் இப்படி பேச முடியுது? நான் உனக்காகவே உன்னை நினச்சிக்கிட்டே இந்த 5 வருஷமாக வாழ்கிறேன். உன்னால் எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சது? அதுக்கு என்ன நீ செத்து போயிருன்னு சொல்லியிருக்கலாம் என்று கதீஜா அழுததும், அல்லாஹ், எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? நான் என்ன பண்ணுறது? எனக்கு திருமணமாகிவிட்டது என்று இவளிடம் கூறினான். ஆத்திரத்தில் இவள் அப்பாவிடம் சொல்லி 3 திருமணமும் நின்றுவிடும். உண்மையை எந்த பக்கமும் சொல்ல முடியாத நிலையில் தவிக்கிறேனே என்று உள்ளுக்குள் வேதனைப்பட்டான். நித்யா ராகுலிடம் பேசி கொண்டிருந்தாள். ராகுல், நான் சொன்னேன்ல, எனக்கு இன்னும் 1 லட்சம் பணம் தேவைப்படுது, நான் கான்ட்ராக்டில் சைன் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் என்று நித்யா கூறியதும், நித்யா, நீ நல்லா யோசிச்சியா? நீ சிங்கப்பூர் வந்து எங்கள் கம்பெனியில் 2 வருஷம் வேலை பார்க்கணும். நான் அம்மாவிடம் உனக்கு காலேஜ் முடிய 2 மாதம்தான் இருக்குது, அந்த 2 மாதம்தான் நான் டைம் வாங்கி தர முடியும், நீ மறுபடியும் யோசிச்சுக்கோ என்றான். நான் யோசிச்சிட்டேன் ராகுல், என்னால் கடனாக எல்லாம் உங்கள்கிட்ட பணம் வாங்க முடியாது, அதனால தான் நான் கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். 2 மாதம் கழித்து நானும் சலீமும் சிங்கப்பூர் வந்து எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நான் முடிவு எடுத்துட்டேன். இங்கே எனக்கு நிறைய கடமை இருக்குது ராகுல். ரஹீம் அண்ணனுக்கு சரியான வேலை இல்லை,
அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தரணும், வீடு கட்டணும், அடுத்து யூசப் படிப்பு, அவன் ஃப்யூச்சர்னு எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு ராகுல் என்று நித்யா கூறியதும், உன்னை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணான்னு, எல்லார் மேலேயும் இவ்வளோ அன்பாக இருக்க. சலீம் லக்கி பர்சன் என்று ராகுல் கூறியதும், இல்லை ராகுல், நான் தான் ரொம்ப லக்கி. சலீம் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க என்னை எப்படி பார்த்துருக்காங்க தெரியுமா ராகுல். சாப்பிடும்போது நான் சாப்பாட்டை வாயில் வச்சாதான் அவங்க சாப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வந்து வந்து எனக்கு என்ன வேணும், என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்வாங்க. என்னை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. என்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறாங்க. இது வரைக்கும் உனக்கு எவ்வளோ சேலரி, அதை என்ன பண்ணினேன்னு ஒரு வார்த்தை கூட என்னிடம் கேட்டது இல்லை. எங்கள் அப்பா இல்லாமல் என்னால் இருக்க முடியுமான்னு நினச்சிருக்கேன். என்னால் இருக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் சலீம் தான். சலீம் தான் எனக்கு எல்லாம் என்று நித்யா கூறும்போது, அந்த சலீமா நான் இருக்கக்கூடாதா நித்யா? எனக்கு சலீம் பற்றி தெரியாது. உன்னை மாதிரி ஒருத்தி கூட இருந்தால் போதும், வாழ்க்கைக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று நினைத்து கொண்டே ராகுல், சரி நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், உனக்கு 2 lakhs உன் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் என்று ராகுல் கூறியதும், ராகுல் நான் இன்னும் ப்ராஜெக்ட் முடிக்கலை என்றால் நித்யா, உன் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு என்று கூறினான் ராகுல். நித்யாவிற்கு நிம்மதியாக இருந்தது. உணவருந்தும் நேரம் வந்தது. நித்யாவின் பக்கத்தில் சலீம் எப்போதும் போல் அமர்ந்தான். கதீஜா வந்து சலீமின் அருகில் அமர்ந்தாள். சலீமிற்கு ஒரு மாதிரியாக இருந்தது. லுப்னா கவனித்தார். சலீமை சாப்பிட விடாமல் கதீஜா பேசிக்கொண்டே இருந்தாள். முன்பு நடந்த எல்லாவற்றையும் அவனுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தாள். நித்யா சிரித்து கொண்டே அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டு சாப்பிட்டாள். சலீம் நித்யாவையே கவனித்து கொண்டிருந்தான். சலீம், நீ ஹாலில் படுத்துக்கோ, ராஃபியா, நித்யா, கதீஜா அவங்க 3 பேர் ரூமில் படுத்துக்கட்டும் என்றதும் சலீம் புரிந்து கொண்டான். மஹிரா எதற்கு இப்படி கூறுகிறாள் என்று. வந்து ஹாலில் படுத்தவனுக்கு உறக்கம் இல்லாமல் தவித்தான். நாட்கள் சென்றது. திருமணத்திற்கு 1 வாரமே இருந்தது. கதீஜா சலீமிடம் நெருங்கி கொண்டே இருந்தாள். சலீம் அவளை விட்டு விலகி நித்யாவை இன்னும் அதிகமாக நேசிக்க தொடங்கினான். அவள் மீது அதிக அக்கறை எடுத்து கொண்டான். சலீம், என்ன பண்ணுறீங்க என்றாள் நித்யா. சொந்தக்காரவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க, அதான் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒதுங்க வைக்கிறேன் என்றான். நானும் ஹெல்ப் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு நித்யாவும் அவனுக்கு உதவி செய்தார். நித்யா, கதீஜாவை பற்றி என்ன நினைக்கிற என்றான் சலீம். ஏன் அவங்கள பற்றி கேட்குறீங்க? இல்லை சொல்லு, அவள் என்னிடம் ரொம்ப நெருங்கி பழகிறத பார்த்து உனக்கு ஏதாவது தப்பாக தெரியுதா என்று நித்யா மனதிற்குள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள நினைத்தான். என்ன சலீம், இதில் என்ன தப்பாக எடுத்துக்கிறதுக்கு இருக்குது? நீங்கள் அவங்க முறை பையன், அப்படி தான் ஜாலியாக பேசுவாங்க. இதையெல்லாம் தப்பாக எடுத்துக்குவாங்களா? உங்களை நான் எப்பவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். என்னை தவிர்த்து உங்களால் யாரையும் நினைக்க முடியாது. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. இன்னும் கல்யாணத்துக்கு 1 வாரம்தான் இருக்குது. சந்தோஷமாக இருங்க என்றாள் நித்யா. சந்தோஷமாக இருக்க நீ என் பக்கத்தில் இருக்கணுமே என்றான் சலீம். இப்போ மட்டும் பக்கத்தில் தானே இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு சிரித்தார். சரி, எங்கே யாரையும் காணோம் என்றான் சலீம். எல்லோரும் கடைக்கு போயிருக்காங்க. நீங்கள் வந்ததும் அம்மா உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க, டீ போட்டு கொடுக்க சொன்னாங்க. டீ போடவா என்றாள். என்ன நித்யா சொல்கிற? வீட்டில் யாரும் இல்லையா? இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லலை என்றான் சலீம். ஏன் இப்போ சொன்னால் என்ன என்று நித்யா கூறியதும் நித்யாவின் கையை பிடித்து இழுத்தான். சலீம், வேணா, இவ்வளோ நாள் நம்ம சத்தியத்தை காப்பாற்றிட்டோம். இன்னும் 1 வாரம்தான். வேணாம் சலீம், அப்புறம் நீங்கள் மனசு கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது என்றதும், சரி சரி, நான் ஒன்றும் பண்ணலை, பயப்படாத என்று சலீம் கூறியதும் நித்யா சிரித்தாள். சலீம் நித்யாவே பார்த்தான். ஏன் சலீம் அப்படி பார்க்குறீங்க? மொத்தத்தில் பல வகை உண்டு, சில வகை உனக்காக கூறட்டுமா காதலியே நித்யா என்று சலீம் கூறியதும் என்றாள். நித்யா வெக்கப்பட்டு கொண்டே, தலை உச்சியில் கொடுப்பது வாழ்த்து முத்தம், கையில் கொடுப்பது மரியாதை முத்தம், அன்பை பரிமாறிக்கொள்ள நெற்றியில் முத்தமிட வேண்டும்,
காதலை பரிமாறிக்கொள்ள கன்னத்தில் முத்தமிட வேண்டும். இதயத்தை பரிமாறிக்கொள்ள இதழ்களில் முத்தமிட வேண்டும். காமத்தை பரிமாறிக்கொள்ள கழுத்தில் முத்தமிட வேண்டும். இன்பத்தை அடைய பேரின்பத்தை அடைய அங்கங்கள் முழுவதும் அங்கங்கே அணு அணுவாய் ரசித்து முத்தமிட வேண்டும். இதில் இப்போது எந்த முத்தத்திற்கு எனக்கு அனுமதி கொடுப்பாய் காதலியே, என் மனைவி நித்யா, சொல்லு என்றான் சலீம். அவனது பார்வையை நித்யாவால் சமாளிக்க முடியவில்லை. மரியாதை முத்தத்தில் இருக்கிறது தான் நமக்கு மரியாதை என்று கூறிவிட்டு அறையில் இருந்து ஓடி வந்தார். பின்னாலே சலீம் துரத்தி கொண்டு ஓடி வந்தான். நித்யா, நீ இன்னைக்கு என்னிடம் தப்பிக்க முடியாது என்றான். அக்கா, டீ போட்டிங்களா என்று யூசப் உள்ளே நுழைந்தான். நித்யா சலீமை பார்த்து நக்கலாக சிரித்தாள். அது எப்படிடா யூசப், கரெக்டாக வந்துடுற என்று யூசப் தலையில் ஒரு கொட்டு வைத்துவிட்டு நித்யாவின் அருகில் வந்து, இன்னைக்கு தப்பிச்சிட்ட, இது மாதிரி இன்னொரு முறை மாட்டாமா போயிடுவ என்று சலீம் சிரித்தான். அதை அப்போ பார்த்துக்கலாம், இப்போ போங்க என்றாள். அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அனைவரும் உள்ளே வந்தனர். சலீம், ஒரு நிமிஷம் இங்கே வா என்றாள் கதீஜா. என்ன என்று கேட்டான். அவள் அறைக்குள் சென்றாள். வா சலீம் என்று கூறியதும், இவ படுத்துகிற பாடு தினமும் என்னால் தாங்க முடியல என்று நினைத்து கொண்டே உள்ளே சென்றான். சலீம், இந்தாடா உனக்கு ஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்று கதீஜா கூறியதும், எனக்கு இந்த கலர் பிடிக்காது, எனக்கு வேணாம் என்றான் சலீம். என்னடா எப்போ பார்த்தாலும் என்னை அவாய்ட் பண்ணுற, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட மாட்டியா? ஏண்டா சலீம் இப்படி பண்ணுற? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அந்த நித்யாட்ட மட்டும் சிரித்து சிரித்து பேசுகிற, ஏன் என்னை விட அவள் அழகாக இருக்கா அதனாலயா? சலீம், நான் இப்போ சொல்கிறேன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ அவள்கிட்ட பேசுகிறது எனக்கு பிடிக்கல, அவள்கிட்ட நீ இனிமேல் பேசக்கூடாது என்று கதீஜா கூறியதும் சலீமிற்கு கோபம் வந்தது. கதீஜா, போதும் நிறுத்து, இனியும் என்னால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. நித்யா நான் காதலிச்ச, நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட என் மனைவிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு என்று சலீம் கேட்டதும் கதீஜா அதிர்ச்சி அடைந்தாள். என்னடா சலீம் சொல்கிற? அப்போ நாம் 2 பேரும் லவ் பண்ணது பொய்யா? நான் இது வரைக்கும் உன்னதாண்டா நினச்சிட்டு இருக்கேன், என்னை எப்படிடா உன்னால் மறக்க முடிஞ்சது என்று சலீமின் சட்டையை பிடித்து இழுத்து அடித்து அழுதாள். சலீம் அவளது கையை எடுத்துவிட்டு வெளியில் சென்றான். கதீஜா அழுது கொண்டே இருந்தாள். அவள் அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தாள். சலீமிற்கு அவளது மனதை கஷ்டப்படுத்தி விட்டோமே என்று அவனும் கவலையாக இருந்தான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கல்யாண பத்திரிகை வைக்க ரஹீம், மஹிரா, யூசப் புறப்பட்டு கொண்டிருந்தனர். இன்னும் கல்யாணத்துக்கு 5 நாள் தான் இருக்குது, இன்னும் பத்திரிக்கை வச்சு முடிக்கல. நான் நம்ம ஊருக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு நாளைக்கு வந்துடுறேன், நீங்கள் 5 பேரும் பத்திரமா இருங்க. சலீம், ஊரை சுத்தாமல் வீட்டிலே இரு என்று கூறிவிட்டு மூவரும் புறப்பட்டனர். அவரவர் வேலையை பார்த்தனர். நித்யா ராகுலுடன் ஃபோனில் பேசி கொண்டிருந்தார். ஈவினிங் நித்யா புது ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும், இன்னைக்கு பழைய ஒர்க் முடிச்சிடுவேன்னு சொன்னியே, முடிச்சிடுவியா என்றான் ராகுல். கண்டிப்பா ராகுல், இன்னைக்கு முடிச்சிடுவேன் என்று அவர்களது வேலை பற்றி பேசி கொண்டிருந்தனர். பேசி முடித்துவிட்டு சலீமை தேடினார். வீட்டில் எங்கும் இல்லை, எங்கு போயிருப்பான் என்ற யோசனையில் மதிய உணவிற்கான ஏற்பாடுகளை மூவரும் பார்த்தனர். நித்யா, உனக்கு தான் வேலை இருக்குன்னு சொன்னல, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று ராஃபியா கூறினார். நித்யா வேலை பார்ப்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. இல்லைக்கா, கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறேன் என்றாள் நித்யா. அதான் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அக்கா சொல்கிறாள்ல, போய் உன் வேலையை பாரு என்று முதல் முறையாக லுப்னா கூறியதும் நித்யாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. நித்யா அவளது வேலையை பார்க்க போனாள். நேரம் சென்றது. நித்யாவின் மனது சலீமை தேடியது. எங்கே தான் போனீங்க சலீம்? என்னமோ மாதிரி இருக்கு இன்னைக்கு, எனக்கு வேலையே பார்க்க பிடிக்கல என்று சலீமை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள். நித்யா, நித்யா என்று சலீம் அழைத்ததும் அறையிலிருந்து சந்தோஷமாக ஓடி வந்தாள். கதீஜா சலீமின் பின்னால் வந்து நின்றார். என்ன சலீம் என்று சிரித்து கொண்டே நித்யா கேட்டார். கண்ணை மூடு, உனக்கு ஒன்று கொடுக்கணும் என்றான். கண்ணை மூடு நித்யா என்றான் சலீம். கண்ணை நித்யா மூடியதும்
கையில் வைத்திருந்த மல்லிகை பூவை எடுத்து அவள் முன் நீட்டினான். இப்ப கண்ணை திறந்து பாரு நித்யா என்று சலீம் கூறியதும் நித்யா பார்த்ததும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். சிரித்து கொண்டே பூவை அவள் வாங்குவதற்குள் கதீஜா சட்டென்று அவன் கையில் இருந்த பூவை எடுத்து, தேங்க்ஸ்டா சலீம், பூ வைக்கணும்னு இப்பதான் நினைச்சேன், கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்ட என்று கூறிக்கொண்டே தலையில் வைத்தாள். அதை பார்த்த சலீமும் நித்யாவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். நித்யா அழுது கொண்டே அறையினுள் சென்றார். சலீம் கோபத்தை அடக்கி கொண்டு கதீஜாவை ஒன்றும் சொல்ல முடியாமல் நித்யாவிடம் சென்றான். நித்யா நித்யா இங்கே பாரு என்று சலீம் அழைத்ததும் அவள் அழுவதை நிறுத்தவே இல்லை. நீங்கள் முதல் முறையாக எனக்காக வாங்கிட்டு வந்தது, அதை அவள் உங்கள் கையிலிருந்து பறிக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா சலீம்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சலீம் என்று நித்யா அழுததும் சலீமால் தாங்கவே முடியவில்லை. அவனது கண்களும் கலங்கியது. அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் தவித்தான். நித்யா, நீ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுற? விடு, நான் உனக்கு போய் மறுபடியும் பூ வாங்கிட்டு வாரேன் என்றான் சலீம். இல்லை சலீம், உங்களுக்கு என்னோட ஃபீலிங் புரியலையா? இல்லை புரியாத மாதிரி இருக்கீங்களா? எனக்குன்னு நீங்கள் ஆசையாக வாங்கிட்டு வந்தது எனக்கு கிடைக்காம போனது, நீங்களே என் கையை விட்டு போனது போல இருந்துச்சு சலீம். என்னால் தாங்க முடியல என்று சலீமின் தோளில் சாய்ந்து அழுதாள். கதீஜா, நீ பண்ணது உனக்கு அசிங்கமா இல்லை? இப்படி தான் அவன் மனைவிக்கு வாங்கிட்டு வந்தது என்று லுப்னா கூறியதும், என்ன சொல்கிற, அவன் மனைவியா என்று தெரியாதது போல் நடித்தாள் கதீஜா. ஏய், ரொம்ப நடிக்காத. நேற்று சலீம் உன்னிடம் சொன்னதை நானும் கேட்டேன். இங்கே பாரு கதீஜா, அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சலீமும் நித்யாவும் இந்த குடும்பத்துக்காக அவங்க சந்தோஷத்தையே தியாகம் பண்ணிட்டு 2 பேரும் தனித்தனியாக வாழ்கிறாங்க என்று லுப்னா கூறியதும், என்ன சொல்கிறா லுப்னா? அப்போ அவங்க கணவன் மனைவியா இன்னும் வாழலையா என்று வியப்போடு கேட்டாள். இன்னும் இல்லை என்று லுப்னா கூறியதும், இது போதும் எனக்கு, அவங்க 2 பேரை ஈஸியாக பிரிச்சிடுவேன். சலீம், எனக்கு தான் நீ உண்மையை சொல்லி எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க லுப்னா என்று மனதிற்குள் நினைத்தவள், கதீஜா, நித்யா ரொம்ப நல்ல பொண்ணு. நாங்கள் தேடி இருந்தால் கூட இப்படி ஒரு பொண்ணை சலீமிற்கு பார்த்துருக்க மாட்டோம். சலீமும் நித்யா மேலே உயிரே வச்சிருக்கான். ஒழுங்காக அவங்க வாழ்க்கையில் தலையிடாத, ஒதுங்கி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது என்றாள் லுப்னா. என்ன லுப்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற? உனக்கு தான் அவளை பிடிக்காதே என்றாள் கதீஜா. நியாயம் எதுவோ அந்த பக்கம்தான் பேசுவேன். நித்யாவை பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது வேற விஷயம். அவன் என் அண்ணன் மனைவி, அவள் இந்த வீட்டு மருமக, அதை மறந்துடாத என்று லுப்னா கூறிவிட்டு சென்றாள். இனிமே சலீம் வாழ்க்கையில் நித்யா கிடையாது, நான் மட்டும்தான் என்று நினைத்தாள் கதீஜா. நித்யாவை சமாதானப்படுத்தி மதிய உணவு அனைவரும் உண்டார்கள். திடீரென்று மின்சாரம் நின்றது. கரண்ட் வேற இல்லை. நித்யா, நீ வேலையை பாரு, நான் கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட பேசிட்டு வாரேன் என்று சலீம் கூறிவிட்டு சென்றான். நித்யா அவளது வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். என்னடா சலீம் சொல்கிற? ஆமாண்டா, பெரிய தலைவலியாக இருக்குடா. கதீஜா வரவர் ரொம்ப ஓவராக பண்ணுறா. இன்னைக்கு அவன் நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு. நித்யா எப்படி அழுதா தெரியுமா? ஒரு பூக்கே இவ்வளோ பிரச்சனைனா போக போக என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ. நேற்று வரைக்கும் கதீஜாவுக்கு நித்யா தான் என் மனைவின்னு தெரியாது. ஆனால் தெரிஞ்ச பிறகு அவள் பண்ணுறது எல்லாம் என்னால் தாங்க முடியலை. நித்யா பாவண்டா, எதுக்கு அவள் இதெல்லாம் பண்ணுறான்னு தெரியாமல் இருக்கா. இந்த கதீஜா உன் வாழ்க்கையை விட்டு போயிட்டா. போனவ மறுபடியும் வந்து உனக்கு திருமணமானது தெரிஞ்சு இப்படி பண்ணுறது தப்பு என்று அப்துல் கூறினார். இருவரும் வெகு நேரம் பேசினார்கள். சலீமிற்கு நித்யா அழுதது. தன்மேல் வைத்திருக்கும் காதலை நினைத்து எண்ணிக்கொண்டிருந்தான். ராஃபியாக்கா, மணி 7 போகுது, இன்னும் கரண்ட் வரல, என்னக்கா பிரச்சனை என்றாள் நித்யா. அவள் கேட்டதற்கு லுப்னா பதில் கூறினாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருமாம், ஏதோ டிரான்ஸ்ஃபார்மில் பிரச்சனையாம் என்று கூறினாள். சரிக்கா, நான் குளிச்சுட்டு வந்துறேன் என்று நித்யா கூறிவிட்டு அவளது அறைக்குள் சென்றாள். லுப்னா பின்னாடி சென்று அவளது பழைய துணிகளை எல்லாம் துவைக்க ஆரம்பித்தாள். நித்யா, கொஞ்சம் துணியெல்லாம் மடிக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் போய் குளி என்று ராஃபியா கூறியதும்
நித்யாவும் ராஃபியாவும் அவர்கள் அறைக்குள் சென்றதும் இவர்களை பார்த்துவிட்டு வெளியில் வந்தாள் கதீஜா. அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். சலீம் வந்தான். நேராக பின்னால் சென்று கைகால்களை கழுவிவிட்டு, லுப்னா, ராஃபியா அக்கா என்ன பண்றாங்க என்றான். ராஃபியா அக்காவும் கதீஜாவும் எங்க ரூம்ல இருக்காங்க. சலீம், இன்னைக்கு நடந்த விஷயத்துல எனக்கே நித்யாவை பார்க்க பாவமா இருந்துச்சு. போய் அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டீரே என்று லுப்னா கூறியதும் சலீமிற்கு வியப்பாக இருந்தது. லுப்னாவா இப்படி கூறுவது என்று. கதீஜா உங்கள் ரூமில் தானே இருக்கா என்று சலீம் கேட்டதும், ஆமாண்டா, நீ ஏன் அவளுக்கு இப்படி பயப்படுற, போ என்று சிரித்து கொண்டே கூறினாள் லுப்னா. அறைக்கு சென்றான். மெல்லியதாக அறையினுள் வெளிச்சம் இருந்தது. பின்னாடி திரும்பி நின்றவளை பார்த்ததும் கதவை சாத்திய அந்த நொடியே எரிந்த விளக்கை அணைத்தான். நித்யா என்று அவளின் அருகே சென்றான். சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தான். என்ன நித்யா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எல்லாத்துக்கும் வெக்கப்பட்டு என்றே பதில் சொல்ற என்றான். அதற்கும் அவள் என்றாள். இப்படியே நீ சொன்ன உன்ன என்று அவளை கட்டி அணைத்தான். என்ன நித்யா, என்ன தள்ளிவிடவே இல்லை, அப்போ உனக்கு ஓகேவா என்றான். என்றாள். அவன் நிஜமாவா, என்னால் நம்பவே முடியலை என்று கூறிக்கொண்டே அவளை நெருங்கினான். நெருக்கம் அதிகமானது. நித்யா, என்னால் இந்த நாளை மறக்கவே முடியாது. இந்த இருள் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரப்போகிற நாளாக இருக்கும்னு நினைக்கல என்று கூறினான். சற்று நேரம் சென்றது. அக்கா, கரண் வந்துடுச்சு. ராகுல் வேற ப்ராஜெக்ட் பற்றி பேசணும்னு சொன்னார். என் ஃபோன் என் ரூம்லேயே இருக்கு, நான் பேசிட்டு குளிச்சுட்டு வந்துறேன் என்று கூறிவிட்டு வந்தாள். வந்தவள் அறையின் கதவை வேகமாக திறந்தாள். பார்த்தவளுக்கு இடியே இறங்கியது போன்று இருந்தது. கதீஜாவும் சலீமும் ஆடைகள் களைந்து ஒன்றாக படுத்திருந்தனர். யார் கதவு திறந்தது என்று பார்த்த சலீம், நித்யா அங்க இருக்கன, அப்ப இங்கே யார் என்று பார்த்தவன் அதிர்ச்சி அடைந்தான். கதீஜா! நித்யா அழுது கொண்டே பின்பக்கம் ஓடினாள். சலீம் தனது ஆடைகளை வேகமாக உடுத்தினான். கதீஜா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நான் நித்யா நித்யான்னு தானே மூச்சுக்கு 3 முறை கூப்பிட்டேன், ஏண்டி இப்படி பண்ணின என்று கதறினான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் என்று தடையில் அடித்து கொண்டு அழுதான்.